ஜெய் குருதேவ். அனுகிரக மாலா மந்திரம் பற்றின ஸ்பீச்சு. நீ எப்போவும் உன்னுடைய ரெஸ்பான்சிபிள், உன்னோட பாத்தியதையை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டுருக்கணும். சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்துவம் அடையிறதுக்கு இந்த மகா மந்திரத்தை சொல்லியிருக்க. இதை சொல்லும்போது இந்த மந்திர சம்பந்தமான விவரங்களையும் சொன்னார். 2004 துர்கா நவராத்திரியில் தந்த ஸ்பீச் இது. அப்போ எப்படி வந்ததுன்னு சொன்னார். அனுகிரக மாலா மந்திரம் ரொம்ப விசேஷமான சூழ்நிலையில் வந்தது. நவராத்திரி சாதனை ஸ்ரீ ஹம்ச ராமாசரத்தில் நடந்தபோது எல்லோரும் வந்திருந்தா. அப்போ 20 நல்ல மழை, 24 லட்சம் காயத்ரி பண்ணி ஸ்தூபம் அங்கே கட்டியிருக்கா. அந்த கட்டினது எல்லாருமே பேங்க் ஆஃபீஸர்ஸும் லெக்சரர்ஸ் தான். மழையில் வேலை பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே கட்டுன்ற பக்கத்தில் எல்லாம் கல் முள் எல்லாம் இருக்குமே. அப்போ எல்லாருக்கும் கல் குத்திட்டு முள் குத்துறதா, முள் குத்தாதவா யாருமே கிடையாது. கஷ்டப்படாமல் எதுவுமே வராது. முள் குத்தினா அநேக ஜென்ம பிராரப்த கர்மா போகிறதுன்னு மாஸ்டர் சொன்னார். துர்கா அஷ்டமி அன்னைக்கு அது கட்டி முடிக்கிற வேலை இருந்தது. நல்ல மழை இருந்தது. அப்போ துர்கா அஷ்டமிங்கிறது கூட எல்லாருக்கும் மறந்துடுது. யாரோ ஒருத்தருக்கு ஞாபகமாக இன்றைக்கி அது அஷ்டமி அப்படின்னோடனே சரி நீங்கள் எல்லோரும் வாங்கோ அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொன்னார். அப்போ ராத்திரி 12 மணிக்கு சாதனை மாதிரி இதை சொல்லி கொடுத்தார். இதை தியானத்தில் யார் உட்கார்றாளோ அவளுக்கு தியான ஸ்திதி கண்டிப்பாக வரும். அந்த உத்தேசத்தில் தியானம் செய்ய அனைவரையும் ராத்திரி 11:30 மணிக்கு வரும்படி சொன்னார். ரோடு ரொம்ப மழை, கரண்ட்டே இல்லை. சின்ன விளக்கு வச்சுட்டு அந்த நேரத்தில் அவள் எப்படி வந்தாலும் வந்துட்டான். அனுகிரக மாலா மந்திரம் டிசெண்ட் ஆறுது. கோல்டு கலரில் வந்த அட்சரத்தை பார்த்து நான் சொன்னேன் அப்படின்னு மாஸ்டர் சொன்னார். அது அர்த்தம் ஆனது. படிக்கும்போது எனக்கும் தெரியாது. தீட்சை போல் எல்லாரும் இந்த ஜபத்தை ஸ்வீகாரம் பண்ணினான். அனுகிரக மாலா மந்திர திஷ்ட மாஸ்டருக்கு அனுகிரக மாலா மந்திர திஷ்ட ஆனார். அனுகிரக மாலா மந்திரம் காயத்ரி 3 ரகமாக இருக்குது. பௌதிக ஜகத்தில் ஞானம் விஞ்ஞானத்தை தருது காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவ ஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். அது சூஷ்ம காயத்ரியாக இருக்குது. அது ஷோடசி மந்திரம்னு கூட சொல்லுவாள். க ஏ இ லஹ்ரீம் அ ச க ஹ லஹ்ரீம் ச க ல ஹ்ரீம் ஸ்ரீம். இதான் ஷோடசி மந்திரம். இந்த 2 மந்திரத்துக்கும் அனுசந்தானமாக இருக்கிறது ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். காயத்ரிக்கு சம்பந்தப்பட்ட பீஜ மந்திரம், சரஸ்வதிக்கு சம்பந்தப்பட்ட மந்திரம் ஹ்ரீம், லக்ஷ்மிக்கு சம்பந்தப்பட்ட மந்திரம் ஸ்ரீம், காளிகா தேவிக்கு சம்பந்தப்பட்ட மந்திரம் க்ளீம். சூஷ்ம காயத்ரி பௌதிக காயத்ரி சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அனுகிரக மாலா மந்திரம். இது காரண காயத்ரி மந்திரத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. அஜபா காயத்ரின்னு ஒன்று இருக்குது. சோகம் சோஹம் அப்படின்னு உச்சாரணம் செய்யக்கூடாது. சுவாசம் எடுக்கும்போது சோ, விடும்போது ஹம் அப்படின்னு சொல்லுவாள். இது ஜப காயத்ரி ஆகும். அஜப காயத்ரின்னா உச்சாரணம் பண்ணக்கூடாது.
சில பேர் சொல்லுவா அஜபா என்ன நீங்கள் ஜபம் செய்யக்கூடாது அப்படின்னு. சப்தம் உனக்கு மட்டும் கேட்கணும். அது காரண காயத்ரி. காயத்ரியில் உள்ள 3 லட்சணத்தை அர்த்தம் செஞ்சு கொண்டா மனுஷிக்கு பௌதிக காயத்ரி தரும் சக்தியை சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காயத்ரிக்கு 3 லட்சணம் இருக்குது. இதை அர்த்தம் செஞ்சுக்கணும். பௌதிகமாக காயத்ரிக்கு சக்தியை சூரியன் சொல்கிறோம். அதே சவிதா சக்தி. ரெண்டாவது சூஷ்மி சக்தியில் காயத்ரி சக்தியை சந்திரன்றோம். அதான் சோமன் அப்படின்பா. மூணாவது அஜபா காயத்ரி சக்தி அக்னி. இதுதான் அக்னி. இது மூன்றால் 3 சக்தி இருக்குது. அஜபா காயத்ரியை நாம் உச்சரிக்க மாட்டோம். சூஷ்ம காயத்ரியில் அர்த்தம் இல்லை. பௌதிக காயத்ரியில் அர்த்தம் இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சந்திர சூரிய லோச்சனா அப்படின்னு வருது. காயத்ரி ஷோடசி. காயத்ரி ஷோடசி அக்னி. இது ஒரு பெரிய சயின்ஸு. அக்னி உபாசனா காரண காயத்ரி ஆறுது. அஜபா காயத்ரி உபாசனா இந்த அக்னி உபாசனா. தத்தாத்திரேய சம்பிரதாயத்தில் இது இருக்குது. இதே தான் ஸ்தூல ஜகத்திலிருந்து சூஷ்மத்துக்கு காயத்ரிக்கு அழிச்சுன்னு போகிறது. அங்கேருந்து அஜபா காயத்ரிக்கு போகணும். இதுதான் நம்மளோட லட்சியம். காயத்ரி செய்யறதுக்கு உட்காரும்போது நம்ம லட்சியத்தை நினைவுபடுத்திக்கிறது ரொம்ப அவசியம். உங்களில் ஒரு 100 பேர் கொஞ்சம் சொன்னதை செய்கிற மாதிரி இருந்தால் ஆத்தியாத்மிகம்னா நீங்கள் என்ன நினச்சிருக்கேன்னு தெரியல. அதாவது தலைவலி, தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பு, அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு தான் நம்ம ஆத்தியாத்மிகத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறோம். மாஸ்டர் சொல்கிற மாதிரி செஞ்சால் 3 வருஷத்தில் நம்ம லட்சியத்துக்கு அழைச்சின்னு போகிறேன் அப்படிங்கிற நம்ம மொத்த பிரபஞ்சத்தையும் சாதிக்க முடியும். 3 ஜப காம்பினேஷனை நினைவுபடுத்திக்கும். சூஷ்ம காயத்ரி, அஜபா காயத்ரி, மகாமந்திரம். ஜபம் அஜபா காயத்ரி ஜபம் பண்ணுறதில்ல. ஸோ அஜபா காயத்ரியை பற்றி இங்கே எழுதலை. அனுகிரக மாலா மந்திரம் செய்ய சொல்லிருக்கார். அது மந்திரத்தை செய்ய செய்ய நம்ம அஜபா காயத்ரிக்கு போய்விடுவோம். காயத்ரியை பிடிச்சி செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம மனசில் காயத்ரியை பிடிச்சி சங்கல்பமாக பண்ணிவிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். அது அனுகிரக மாலா மந்திரத்துக்கு போகும். ஸ்தூல காயத்ரி ஆனப்புறம் சூஷ்ம காயத்ரி. கொஞ்சம் உற்சாகம் இருக்கிறவா சூஷ்ம காயத்ரியை கற்றுக்குறோம் அப்படிங்கிறவா ஷட்சக்கரம் சம்மந்தப்பட்ட புக்ஸை படிங்கோ. ஷோடச வித்யா தெரிஞ்சுக்கணுங்கிறவா ஸ்ரீசக்கரம் சம்மந்தப்பட்ட புக்கை படிங்கோ. ஸ்ரீசக்கரம் முழுசும் சூஷ்ம காயத்ரி தான். இதான் திரிபுரா ரகசியம்னு சொல்கிறது. தெரியாமல் இத்தனை நாள் செஞ்சோம், இப்போ தெரிஞ்சு செய்வோம். ஸ்தூலமாக காயத்ரி சூஷ்ம காயத்ரிக்கு அழிச்சுன்னு போகிறது. அது அனுகிரக மாலா மந்திரம். அது 3 சோகம். இவற்றின் மூலம் நாம் குருவோட அனுகிரகத்துக்கு தகுதி உடையவாளாக ஆறோம். எந்த வேலை செய்கிறதுனாலும் நமக்கு சரீரம் தேவைப்படும். பஞ்ச கர்ப்பேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச பிராணன், அந்த கரண மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் தத்துவத்தோடு நிர்மிக்கப்பட்டுள்ளது. அந்த 24 சக்தியே காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 அக்ஷரமே 24 சக்தி.
குருவோட அனுகிரகத்தை நம்ம எப்போவும் நினச்சிட்டே இருக்கணும். காயத்ரி மந்திரத்தை உபாசிக்க வேணும். அப்போ தான் காயத்ரி மந்திரமும் சக்தியும் பகிரங்கமாக வெளியில் வரும். சரீரத்தில் சித்கலா என்ன ஒரு சேதனத்துவம் இருக்குது. 16 கலைகள் சேர்ந்ததே கிருஷ்ண அவதாரம் அப்படின்பா. அதே ஷோடச கலை. அதனால தான் அவரை ஜெகத்குரு அப்படிங்கிறோம். அவரோட 16 கலை சேர்பவரே ஷோடசி வித்யா ஸ்ரீயந்திரத்தோட பூஜிக்கப்படுறது. நம்ம தேசத்தில் ஒவ்வொரு பேருடனும் ஸ்ரீங்கிறது சேர்த்து சொல்லப்படுறது. பிரதி மந்திரம் முன்னாடி ஓம் இருக்குது. ஓங்காரம் இல்லாத மந்திரம் செஞ்சால் அது தாந்திரிகம் போகிறது. அதை வேத விருத்து அப்படின்னு சொல்லுவாள். ஓங்காரம் உச்சாரணம் ஒவ்வொரு மந்திரத்துக்கு முன்னாடி ஓங்காரம் இருக்கும். நீயே பிரதி வேத்திக்கும் ஜாகரண சொப்பன சுஷுப்தி 3 அவஸ்தையும் உள்ளது உங்கள்கிட்டயே. இந்த 3த்தையும் உபயோகிக்கிறது தான் யோகம். அந்த பெரிய விராட் ஸ்வரூபம் நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆகணும். சரீரத்தில் உள்ள 24 சக்தியை விசால ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம், அது விசாலமான நித்ரை வேணும். இதை எல்லாமே சமன்வயம் வரணும். பௌர்ணமி தினத்தில் 15 கலை 15 அக்ஷரம் ஸ்ரீயும் சேர்ந்து செய்கிறோம். இது சிலபஸ். இக்காலத்தில் மனுஷாதான் தன் கோரிக்கையை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் ஆத்தியாத்மிகத்துக்கு வரா. யோக வித்யை தெரிஞ்சுக்கணுன்னு யாரும் வரதில்லை. பௌதிக ஜனத்தில் நம்ம கஷ்டப்படுறது சாதகனோட பாஷையில் அது கஷ்டம் இல்லை. கஷ்டத்தை நீ சத்விநியோகம் செஞ்சுண்டு சாதனையில் ஈடுபடணும். அதனால் வர லாபம் சாதனாத்மகமாக யோக சாதனையில் நீ முன்னேறத்துக்கு உபயோகப்படும். யோக சாதனை முன்னேறத்துக்கு 3 படிக்கட்டு இருக்குது. ஆகாரம் ரொம்ப முக்கியம். யுக்தமான ஆகாரம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. நித்திய லைஃப்பில் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். யுக்தமான ஆகாரம், மிதமான சாப்பாடு. நம்ம சாப்பிட்றது எல்லாம் பண்ணுறதெல்லாம் விகாரமாக ஆகுது. ஜபம் சாதனை தியானம் எல்லாமே விகாரமாக இருது. சுவாத்தியாயம் பண்ணணும், சத்சங்கம் பண்ணணும். இதையே புத்தர் ரகாரம் விகார மாலையாக சொன்னார். நீ சாதனை பண்ணிகிட்டே இருந்தால் விகாரத்துக்கு வருவ. இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து போகக்கூடாது. யோக வித்தியில் நீ செய்கிற ஒவ்வொரு வேலையுமே விகாரமே. 3வது யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. நித்திய லைஃப்பில் அநேக கர்மம் இருக்குது. கர்ம சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கணும். நீ ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், வீட்டில் ரகரகமான பாந்தவியம் இருக்கும். அவளுக்கு என்ன செய்யணுமோ யுக்தமான கர்மத்தை மட்டும் பண்ணணும். மறுபடியும்
இதை சொல்கிறதுக்கு காரணம் இதே. விசாலமான ஸ்தூல ஜகத்து, அங்கேருந்துட்டு விசாலமான சூஷ்ம ஜகத்துக்கு போகணும். விசாலமான காமமய ஜகத்து, அப்புறம் விசாலமான மனோமய ஜகத்து. புத்தி, ஆத்மா, அனபாதுகா, காதி அப்படின்னு 7 தளம் இருக்குது. இது பல பேருக்கு தெரியாது. யோகம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தூல சூஷ்ம நடுவில் உள்ள ஜகத்துக்கு நடுவில் காமமய ஜகத்திற்கு, ஸ்தூல சூஷ்ம நடுவில் மனோமய ஜகத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும். மனோமய கோஷத்தில் 2 இருக்குது, அரூபாஸ்திதி, ஸ்வரூபாஸ்திதி. இது காயத்ரி மந்திரத்தோட பிராத்மிக தத்துவம். ஓம் பூர் புவக ஸ்வக, இது காயத்ரி மந்திர வியாக்கிருதி. சாதனா ரகசியம் என்ன அப்படின்னா, யுஸ்த சிரேஷ்டசு கர்மசு, ஜபம் தபம் யோகம் எல்லாமே சேர்ந்து செய்வோம். இப்போ ஜபம் தபம் தியானம் எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது அதை கண்டினியூஸாக செய்வோம். அப்போ செய்யும்போது நம்ம விஸ்ராந்தி எடுத்துக்கணும். விஸ்ராந்தின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். இது விசேஷமான வேலை. அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்காமல் இருந்தாக்க இது விசேஷமாக நம்மளால் வேலை செய்ய முடியாது. அப்போ தான் மனோ வாக்கா கர்மத்தோட சமன்வயம் ஆகும். நிறைய வேலை செஞ்சால் விஸ்ராந்தி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற. ஆத்தியாத்மிக லைஃப் உன்னோட ஒவ்வொரு அங்கத்தையும் உற்சாகப்படுத்துறது. ஓம் பூர் புவக ஸ்வக, ஸ்கூல ஜகத்து, காரண ஜகத்து, சூஷ்ம ஜகத்து 3த்தையும் சேர்ப்பது தான் காயத்ரி மந்திரம் சாதனையே. க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பீஜாட்சரம் யுக்தமான ஸ்ரேஷ்டஸ் உன் லைஃப்பில் வந்த பின்னாடி உன் லைஃபு விசேஷமானது ஆறுது. க்ளீம் பீஜம் இங்கிருந்து விகாரம் என்ற பதத்தோட உபயோகப்படுத்துவோம். எப்படிப்பட்ட விசேஷத்தை உன் லைஃப்பில் கொண்டு வரணும் நீ நினைக்கிறையோ, க்ளீம் காலத்தை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. மகாகாளி மகாகால சாதனை, க்ளீம் சயின்ஸு, அதுதான் டைம். காலத்தை சத்விநியோகம் செய்கிறவன் தான் ரொம்ப பெரிய மனுஷனாவான். க்ளீம் அப்படிங்கிறத கவனி. எப்போதும் டைம் டேபிள் போட்டுட்டு வேலை பண்ணு, காலத்தை உபயோகிச்சுக்கோ. ஸ்ட்ரீம் சாதனை அப்படின்னா நம்மளை சூஷ்மத்திற்கு பிரவேசிக்க செய்கிறது. எப்படி க்ளீம் சாதனை ஸ்தூலத்தை நம்ம சரி செய்கிறதோ அதுபோல் ஸ்ட்ரீம் சாதனை சூஷ்மத்துக்கு உபயோகப்படுறது. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் இந்த சாதனையை நன்னா செஞ்சார். சமயத்தை தாண்ட வச்சுறதோட ராமகிருஷ்ண மாஸ்டர் இந்த சாதனையை நிறைய பண்ணி அவர் காலத்தை நன்னா தாண்டினதோடு இல்லாமல் நிறைய பேரையும் தாண்டறதுக்கு அதை சொல்லி கொடுத்தார். பிரயோகத்தால் சூஷ்மத்தில் விசேஷமான சூழலை ஏற்படுத்தினார். இப்போ வித்யுத் இருக்குது, கரண்ட் இருக்குது. எப்போ அப்படி, அதாவது இப்போ கரண்ட்டை அதுக்கு சாமான் நிறைய இருக்கிறதுனால எப்படி வேணால் உபயோகப்படுத்திக்கலாம். அப்போ கரண்ட்டு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாலும் அதனோட உபயோகம் எல்லாருமே உபயோகப்படுத்திக்கிறார். மொத்த பிரபஞ்சமும் அதை உபயோகப்படுத்திக்கிறோம். அதேமாரி காலத்தை சத்விநியோகம் செஞ்சு வனருளோ இருக்கிறத வச்சுட்டு சாதனங்களை வச்சுட்டு உபயோகிக்கிறது தான் ஸ்ட்ரீம். காலத்தை சத்விநியோகம் செஞ்சு
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இந்த யோக வித்தியை ரகசியத்தை சொன்னார். அவர் வந்து 3 நாள் சாதனை பண்ணி அந்தந்த தேவதையோட அனுகிரகம் கிடைச்சார். அவர் எல்லா தேவதைகளையும் சாதனை பண்ணி அந்த சாதனையெல்லாம் தேவதா சக்தியெல்லாம் அந்தரிக்ஷத்தில் நிஷ்பதமாக ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கார். ரகரகமாக எலக்ட்ரிக்கல் உபகரணம் இருக்குது. ஸ்ட்ரீம்னா தனத்தை ஆகர்ஷிப்பது தனம். சூரியோ பிராகிருத சக்தியே இது. அவர் வந்து எல்லா தேவத சக்திக்கும் பாத்திரமாகி அந்தரிக்ஷத்தில் அதை நிலப்பெற செஞ்சார். வேறு காலத்தில் நிறைய ரிஷிகள் சாதனை செஞ்சு தரிசனம் பண்ணினதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரே ஒருத்தர் எல்லா சாதனையும் செஞ்சார். நம்ம அதை உபயோகிச்சுப்போம். அதான் மகா யோகேஸ்வரி தேவதை. அந்தரிக்ஷனில் பிரபாவம் செஞ்சுட்டார். அதை அவரோட ராமகிருஷ்ண மாஸ்டரோட ஜீவித சரித்திரத்தை படித்தா எல்லாமே புரியும். எல்லா கவர்மெண்ட்டுக்கு வந்து கரண்ட்டு கிடச்சிடுத்துன்னா கவர்மெண்ட்டு வந்து எல்லாருக்கும் அதை உபயோகப்படுத்திக்கிற இதை கொடுக்கறது. அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து அற்புதமான தேவதா சக்தி ஸ்ட்ரீம். பீஜ சாதனைக்கு உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். தனக்கு மட்டும், அதாவது இந்த சாதனையை இதெல்லாம் வந்து நான் என்னோட செல்ஃபிஷ்காக உபயோகப்படுத்திக்கிறோன்னா அது நமக்கு பலன் தராது. அந்தரிக்ஷனில் இது நிஷுப்தமாக எல்லா சக்தியும் ஜெனரேட் பண்ணி இருந்தாலும் நம்ம லோக கல்யாணத்துக்காகவும் பிரபஞ்சத்துக்காகவும் உபயோகப்படுத்தினா தான் நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். என்னோடய பர்சனலுக்கு வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அதுக்கெல்லாம் நான் உபயோகப்படுத்திக்க முடியாது. கோயில் கட்டணும், ஆசிரமம் கட்டணும்னா உபயோகப்படுத்திக்கலாம். ஸ்ட்ரீம் வந்து காமமய சக்தி. 3 ரக சிதி பீஜாட்சரம் இருக்குது. குருவுக்கு டெக்னாலஜி, நம்ம ஸ்ரீராமகிருஷ்ண மாஸ்டருக்கு இந்த மந்திரத்தை தாந்திரிக சக்தி கொடுத்தா. தாந்திரிகம்னா உடனே பயப்படாத, டெக்னாலஜி. இது வந்து பைரவி பிராமணின்னு சூஷ்ம ஜகத்தில் உள்ள தேவதா சக்திகளை நீ நினச்சா தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இதை எந்த அவசரத்திற்கு உபயோகப்படுத்திக்கணுமோ அதற்கு தான் உபயோகப்படுத்தணும். இந்த சக்தி வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. அதை உபயோகிக்கிறதுக்கு யந்திரம், டெக்னாலஜி தெரியணும். ஸ்ரீ சாதனைக்கு போக யந்திர விஞ்ஞானமும் தெரியணும். சூஷ்மத்தில் இருந்து மனோமய கோஷத்துக்கு போகணும். மனோமய கோஷத்தில் யந்திரம் நிஷுப்தமாக இருக்குது. இதுதான் திரிபுஜம்பா. இது வந்து கம்ப்யூட்டர், இதுக்கு போகிறதுக்கு கம்ப்யூட்டர் தெரியணும். மனோமய கோஷத்தில் உள்ளே இருக்கிற பிந்து ஞானமாக இச்சாசக்தியாக கிரியாவாக மாறுறது. வீடு கட்டுறதுக்கு ஸ்ட்ரீம், அதாவது பிந்து வந்து திரிபுஜமாக இருக்குது, 3 ரேகையாக இருக்குது. அதன் மூலம் எல்லாம் இருந்து அனுகிரகமாக மாலையாக வெளியில் வருது. யோக சக்திக்கு எப்படி பயன்படுறது? காயத்ரி மந்திரத்தில் புவக சுவக வியாக்கிருதி என்பதில் அனுகிரக மந்திரம் 7 யோகத்திற்கு பயன்படுறது. எப்படி? 1 ஸ்தூலம் டு சூஷ்மம், 2 சூஷ்மம் டு காரணம்,
அது காரணம் இல்லைன்னா மனசு. 3 மனசுனுக்கு 2 தளம் இருக்குது. அரூப மனசு, சொரூப மனசு. ஸ்தூலம் காம மனம், மனசுக்கு பின்னாடி புத்தி வேலை செய்கிறது. தியோ யோன பிரச்சோதயாத், ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். ஓம் மூர் புவக ஸ்வக அனுசந்தானமாக ஆறுது. ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் அங்கே இருக்குது. சொரூப மனசுலேருந்து க்ளீம் காலத்தை சத்விநியோகமாக செய்கிறது. ஸ்ரீம் வனருளு அப்படின்னா சத்விநியோகம் செய்யணும். ஹ்ரீம் அப்படின்னா பரிணாம கிரமணத்தில் டிவைன் பிளானில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். நம்ம எங்கே போகணும்? தியோ யோனக பிரச்சோதயாத் அப்படின்னா புத்தி இல்லை, இதுக்கு புத்திக்கு போகணும். ஸ்வக என்பதிலிருந்து வெளியே வந்து சுயநலம் இல்லாமல் ஸ்திதிக்கு போகணும். இப்போ இன்னொரு யோகம் முதலாகிறது. அது புத்தியிலிருந்து ஆத்மா, ஆத்மா டு அனுபாதுகா, அங்கிருந்து ஆதிதளத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. 7 யோகத்துக்கும் தேவைப்பட்ட அஸ்திரம் கலர் விக்ஞாசம் மகா யோகேஸ்வரி ரூபத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதனால் டிவைன் பிளான் புரியுறது. 7 ரகமான யோகம் ஸ்வீகரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு ஸ்தூலத்திலேருந்து சூஷ்மம் போகணும். ராத்திரி சூஷ்ம ஸ்திதிக்கு போகிறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை, நமக்கு நினைவில்லை. நீங்கள் செய்கிற அனுகிரக மாலா மந்திரம் மகாஸ்வரூபம். யந்திரம் மந்திரம் 3 ஒரே லட்சியத்தை தான் போதிக்கிறது. பூர்வ காலத்தில் வித்யுத் சக்தியை பூமியில் கொண்டு வரத்துக்கு முன்னாடி, அதாவது பூர்வ காலத்தில் ஒரு விஷயத்தை பூமியில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை ரிஷிலாம் ஒரு மந்திரத்தை சொல்லுவாள். அந்த மந்திரத்தை அந்த ரிஷிலாம் தரிசனம் பண்ணியிருக்கா. அவள் எந்த ஸ்தாயில் தரிசனம் பண்ணினாலோ நமக்கு அந்த ஸ்தாயில் சொல்லுவாள். நமக்கு 7 ஸ்தாயி இருக்குது. அவள் விசுத்தியில் தான் தரிசனம் பண்ணியிருப்பாள். விசுத்தின்னா வாக்கு, எப்பவும் ஆத்மாவை குறிக்கிறது. வாக்கு எப்போதும் சத்தியம்தான். அதை உபயோகிக்கிறவாளோட மூலமாக ரூபம் மாறுறது. சத்தியம் சிவம் சுந்தரம்னு எல்லா வாக்குக்கும் இருக்குது. ஆத்மா சத்தியம், வாக்கு சத்தியம். இதெல்லாம் ஸ்வரூப மனசில் நடக்கிறது. முதல்ல அது கீழே வந்தபோது யோக சக்தி மகாகால சக்கரவர்த்தி ஸ்வரூபமாக மாறுறது. மகாகால சக்கரவர்த்தி யந்திரமாக தரிசித்த ஆத்மதளத்தில் தரிசித்த யந்திரம் ஒரு விசேஷமான அனுகிரக மாலா மந்திரமாக வருது. அது இன்னும் கீழே பௌதிக ஜகத்தில் உன்னோட கண்ணுக்கு 7 சிரசு 14 கை சேர்ந்து மகா யோகேஸ்வரி தேவியாவை சாட்சாத்காரம் ஆறா. மகாகால சக்கரம் மகா யோகேஸ்வரி தேவி ஜெகஜனனியாக ஆறா. யந்திரம் மந்திரம் ஸ்வரூபம் சேர்ந்து சாதனை பண்ணணும். அப்போ நீ ஆத்மதளம் மட்டுமே போவ. சூஷ்ம ஜகத்திலிருந்து ஆத்மதளத்திற்கு பிரதி யோகம் போகிறதுக்கு அனுபவம் இருக்குது, அனுபவம் வரும். இப்போ மந்திரம் செய்கிறவா எல்லாரும் இதை நினைவுபடுத்திக்கணும். இது விகாரம் மட்டும்தான். இதை ரொம்ப வேகமாக சீரியஸாக பண்ணுற வித்யை கிடையாது. யோக வித்யை 7 தலையோட வித்யை. மகாயோகம் மகா யோகேஸ்வரி தேவி ஸ்வரூபம். அந்த மந்திரம் மகாகால சக்கரம் ஜெகஜனனியாக ஆச்சு.
இந்த மூணுத்தையும் கலந்து செய்கிறோமே, அப்போ நம்ம ரிஷி சாதிக்கு போவோம். மந்திரம் யந்திர ஸ்வரூபமாக ஆத்மா தளத்தில் தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஓம் பூர்புவஸ்வஹ க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தஸ்ஸவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் க ஏஇ லகரீம் அ ச கஹ லகரீம் சகல க்ரீம் ஸ்ரீம். இது இதனோட இன்னர் மீனிங் பிருத்திவி பரிணாம கிரமத்தில் இப்போ இருப்பதை விட இன்னும் உன்னத ஸ்தாய்க்கு நம்ம போவோம். அதுக்கு தான் இந்த யோகமாயா விசேஷண முகம், சப்த முகமாக இருக்குது. 16 கை ஆயுதங்களோட தேவி. அவர் 1989 தரிசனம் பண்ணார். ராத்திரி 11:42 தரிசனம் ஆச்சான். பூ புவக ஸ்வக மக ஜனக தபக சத்தியம். 7 லோகம் பிரதீக. 7 கிரணம் 7 முகம். சூரியன்ட்டேருந்து 7 கிரணம் 7 முகம். அதுக்கு பிரதீகா. இதே சூரிய கிரண விஞ்ஞானம். ஸ்ரீகிருஷ்ணர் துவாபர யுகத்தில் இந்த யோகமாயா இது பண்ணின்னு தான் பிரணாளிக்கை நிர்வாகம் பண்ணார். 14 புஜம் 14 புவனங்களை குறிக்கிறது. ஆயுதம் விசேஷமானது. லோக கல்யாணத்துக்கு ஞான விஞ்ஞானத்தையும் விசாரம் செய்யறதுக்கு சமயத்தை சத்விநியோகம் செய்யவும் விநியோகம் செய்யப்படுறது. சூரியன்ட்டு 7 கிரணம் மனுஷாளுக்கு. இலை பச்சை, மஞ்சள், காஷாயம் ரெட்டு தான் இத்தனை நாள் யூஸ் பண்ணியிருந்தா. இப்போ இந்த மகா யோகேஸ்வரி தேவினால் ப்ளூ, இண்டிகோ, வைலட் இந்த தேவியனோட பூஜையில் பயன்படுத்துகிறோம். எங்கே திவ்ய பிரேம நிறைஞ்சிருக்கோ அங்கு லோக கல்யாணம் நன்னா நடக்கும். ஒரே விஸ்வம், ஒரே பாஷை, ஒரே தர்மஸ்தாபனம் நடக்கும். பிரபஞ்சத்திற்கு தேவமாதா பிரயத்தனம் நடக்கிறது. எந்த விதமான சாதனா வதனத்தினால பிரயத்தனம் செய்கிறார்களோ பிரபஞ்சத்திற்கு வரதானம் ஸ்பூர்த்தி கிடைக்கும். ஜெய குருதேவ்.